ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தவிர்க்க முடியாத ஒரு டாபிக், சரிங்களா? இன்றைக்கி ஸ்கூல் புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் 10th 12th முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இனி வரக்கூடிய காலங்களில் சிலபஸ் வைஸ் நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதை பற்றின அவுட்லைன் மட்டும் நம்ம பார்த்துக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, சுதேசி அப்படின்னா என்னென்னா ஒருவரது சொந்த நாடு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சுதேசி அப்படின்னு எடுத்த உடனே நமக்கு வங்கப்பிரிவினை ஞாபகம் வரும். வங்கப்பிரிவினை கர்சன் பிரபு 1905 வங்கப்பிரிவினை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்த உடனே நம்ம மைண்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் தான் சுதேசி இயக்கம் இந்தியாவில் வந்துச்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுதேசி இயக்கம் இதுக்கப்புறம் எழுச்சி பெற்றிருக்கோம். பட் இதுக்கு முன்னாடியே மக்களுக்கு சுதேசி இயக்கம் பற்றின விழிப்புணர்வு இருந்துச்சு. எப்போ இருந்து அப்படின்னா 1872 காலகட்டத்தில் மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிற ஒருத்தர் பூனாவில் சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு சுதேசி அப்படிங்கிற கருத்து பற்றி முதல்ல கூறியவர் அவர் தான், சரிங்களா? 1872 மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவர் பூனாவில் நடைபெற்ற சொற்பொழிவில் சுதேசி பற்றிய கருத்தாக்கத்தை கூறியிருப்பார். அதுக்கப்புறம் 1920 காலகட்டத்தில் நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையில் இது ஒரு சுதேசி பற்றிய ஒரு தத்துவம் உருவானது, சரிங்களா? அப்போது 1872 ஸ்டார்ட் ஆன அந்த சுதேசிங்கிற கருத்தாக்கம் 1920 ஒரு தத்துவமாக உருப்பெற்றிருக்கு. இதுக்கு இடையில தான் நமக்கு தெரியும் சுதேசி இயக்கம் 1905 11 காலகட்டம் வரைக்கும் மிகவும் சிறந்த முறையில் மக்களால் அது ஃபாலோ பண்ணப்பட்டதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சுதேசி இயக்கம் பற்றின தலைவர்களுடைய கருத்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம விடுதலைக்கு போராடின தலைவர்கள் யார் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஜி சுப்பிரமணியம் இவர் சென்னையை சார்ந்த ஒரு தேசியவாதி, ஓகேங்களா? இவர் சுதேசி இயக்கத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி, அதாவது அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அடுத்து நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்துக்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளிலும் மேம்பாட்டிற்கானதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில்களோட முன்னேற்றத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா துறையிலும் இது ஒரு முன்னேற்றம் தான் இந்த சுதேசி இயக்கத்தோட குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுய உதவி அப்படின்னு சொல்கிறார். சுதேசியை சுய உதவி, இது ஒரு ஆத்ம சக்தி அப்படின்னு ஒரு ஆக்கத்திட்டமாக இவர் அறிவிக்கிறார். இவர் சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுக்கிறார் மக்கள்கிட்ட. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, கல்வியானது தாய்மொழியிலே வழங்கப்பட வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. இந்த சுய உதவி அப்படிங்கிற இந்த செய்தியை மக்கள்கிட்ட பரப்புறதுக்காக நிறைய மேளாக்கள் போன்ற திருவிழாக்களை இவர் யூஸ் பண்ணி மக்களை அழைப்பு விடுத்திருப்பார். இது எல்லாமே இந்திய லெவலில். மேலும் சுதேசி இயக்கத்தோட கீதமாக இருந்தது வந்தே மாதரம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுய உதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இந்த ஆக்கப்பூர்வமான சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தமிழ்நாட்டில் இது எப்படி எதிர்வினையாற்றுதுன்னு பார்க்கலாமா? சுதேசி இயக்கத்தை பார்க்கும்போது தமிழ்நாடை பற்றி பார்க்காம இருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இதோட கவனம் அதிக அளவில் இருந்துச்சு. மக்கள்கிட்ட ஆதரவும் அதிக அளவு இருந்தது. முதல்ல வட்டார மொழியில் சுதேசி இயக்கம் பற்றிய செய்திகள் பரப்பப்பட்டது எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். தமிழ் முதலாக சுதேசி இயக்கத்திற்காக பரப்பப்பட்டது, ஓகேங்களா? அதுக்கப்புறமா மெரினா, இந்த மூர் மார்க்கெட், இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் சுதேசி இயக்கத்திற்கான கூட்டங்கள் நடைபெற்றுட்டு வந்தது. சுதேசி இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யார் வரா? ஃபஸ்ட்டு பாரதி வருவார். அவர் தன்னுடைய பாடல்கள் மூலமாக மக்களை சுதேசி இயக்கத்தை நோக்கி திசை திருப்பினார். அடுத்து வ.உ. சிதம்பரனார்னா என்ன சொல்லுவோம் நம்ம? சுதேசி நாவாய் கம்பெனி, அந்த கப்பல் கம்பெனி இருக்கு இல்லையா, அது 1906 அவர் உருவாக்கியிருப்பார். இது மூலமாகவும் சுதேசி இயக்கம் பரவலாக மக்கள் மத்தியில் பரவுச்சு. அதுக்கப்புறமா 1907 இந்த வருஷம்தான் இளைஞர்களை அதிக அளவு சுதேசி இயக்கம் கவர்ந்தது. எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம பிபின் சந்திரபால் அவர்கள் அவர் தீவிர தேசியவாதி. அவர் சென்னைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே சொற்பொழிவு ஆற்றிருப்பார். இதை பார்த்துட்டு மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு சுதேசி இயக்கத்துக்கு தங்களாலான உதவிகளை செஞ்சுருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சுதேசி இயக்கம் உத்வேகம் அடைஞ்சிருக்கும், சரிங்களா? இப்படி 1905 வங்கப்பிரிவின் பின்புலமாக உருவான அந்த சுதேசி இயக்கம் 1911 வரைக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் இருந்ததுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? நான் சொன்ன டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.